ஓம் சாந்தி. 18/7/25 பாபா சொல்கிறாங்க, மீட்டே வச்சு அப்பனே ஊப்பர் ஆப்பேகி ரகம் கரோ. இனிமையான குழந்தைகளை, தங்கள் மீது தாங்களே இரக்கம் காட்டுங்கள். தங்கள் மீது தாங்களே இரக்கம் காட்டுங்கள். பாபு ஜோ ஸ்ரீமத் தேத்தேகே உஸ் பர் சல்தே ரகோ. தந்தை தரும் ஸ்ரீமத் படி நடந்து கொண்டே செல்லுங்கள். தந்தை தரும் ஸ்ரீமத் படி நடந்து கொண்டே செல்லுங்கள். பாக்கி ஸ்ரீமத்துகே, தந்தையினுடைய ஸ்ரீமத். பச்சே டைம் வேஸ்ட் நே கரோ, சுல்டா காரிய கரோ. குழந்தைகளே, நேரத்தை வீண் செய்யாதீர்கள், சரியான காரியத்தை செய்யுங்கள். பாபுடைய ஸ்ரீமத். குழந்தைகளே, நேரத்தை வீண் செய்யாதீர்கள், சரியான காரியங்களை செய்யுங்கள். தன் மீது தானே இரக்கம் காட்டணும். பாபுடைய ஸ்ரீமத் படி நடந்துகிட்டே இருக்கணும். பாபுடைய ஸ்ரீமத். நேரத்தை வீண் செய்ய வேண்டாம், சரியான காரியத்தை செய்யுங்கள். ஜோ தக்தீர்வான் பச்சேகே உனக்கு முக்கிய தாரணா கோன்சி ஹோகி. யார் அதிர்ஷ்டசாலி குழந்தைகளோ அவர்களின் முக்கிய தாரணா என்னவாக இருக்கும்? யார் அதிர்ஷ்டசாலி குழந்தைகளோ அவர்களுடைய முக்கிய தாரணை என்னவாக இருக்கும்? तकदीरवान बच्चे सवेरे सवेरे उठकर बाप को बहुत प्यार से याद करेंगे. அதிர்ஷ்டசாலி குழந்தைகள் அதிகாலையில் எழுந்து தந்தையை மிகுந்த அன்போடு நினைவு செய்வார்கள். அதிர்ஷ்டசாலி குழந்தைகள் அதிகாலையில் எழுந்து தந்தையை மிகுந்த அன்போடு நினைவு செய்வார்கள். பாப் சே மீட்டி மீட்டி பாத்தே கரேங்கே. தந்தையுடன் இனிமேலும் இனிமையான விஷயங்களை உரையாடுவார்கள். தந்தையிடம் இனிமேலும் இனிமையான விஷயங்களை உரையாடுவார்கள். கபி பி அப்னே ஊப்பர் பேரகமி நகி கரேங்கே. ஒரு பொழுதும் தங்கள் மீது கருணையற்றவர்களாக நடந்து கொள்ள மாட்டார்கள். ஒரு பொழுதும் தங்கள் மீது கருணையற்றவர்களாக நடந்து கொள்ள மாட்டார்கள். वह पास विद आनर होने का पुरुषार्थ कर स्वयं को राजाई के लायक बनाएंगे. அவர்கள் பாஸ் வித் ஆனர் ஆகுவதற்கான புருஷார்த்தம் செய்து தங்களை ராஜ்யத்திற்கு தகுதி உள்ளவர் ஆக்குவார்கள். பாஸ் வித் ஆனர் ஆகுவதற்கான புருஷார்த்தம் செய்து தன்னை ராஜ்யத்திற்கு தகுதியானவர்களாக ஆக்கிக் கொள்வார்கள். ஓம் சாந்தி. बच्चे बाप के सामने बैठेंगे तो जानते हैं कि हमारा बेहद का बाप है और हमको बेहद का सुख देने के लिए श्रीमत दे रहे हैं. குழந்தைங்க தந்தைக்கு முன்னால் அமர்ந்திருக்கிறீங்க, புரிஞ்சிருக்கிறீங்க. நம்முடைய தந்தை எல்லைக்கு அப்பாற்பட்டவர். எல்லைக்கு அப்பாற்பட்ட சுகம் தருவதற்காக ஸ்ரீமத் தந்து கொண்டு இருக்கிறார். அவருக்கு மகிமையே கருணை உள்ளம் கொண்டவர், விடுதலை அளிப்பவர். இப்படி நிறைய மகிமைகள் செய்கிறார்கள். பாபா கூறுகிறார், இது வெறும் மகிமைக்கான விஷயம் இல்லை. பாப்கா தோ ஃபர்ஜ் ஹே பச்சோங்கோ மத் தேனா. தந்தையின் கடமை குழந்தைகளுக்கு பாதை காண்பிப்பது. பாபாவே கருணை மகிமை பாடுறோம். இது வெறும் மகிமையெல்லாம் இல்லை, மகிமைக்கான விஷயமே இல்லை. அது என்னுடைய கடமை, குழந்தைகளுக்கு பாதை காண்பிப்பது. எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை நமக்கு பாதை தருகிறார், அதாவது அறிவுரை தருகிறார். உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தை. ஆகவே அவர் தரும் பாதை அறிவுரையும் உயர்ந்ததிலும் உயர்ந்ததாகத்தான் இருக்கும். பாதை அல்லது அறிவுரை எடுத்துக்கொள்வது ஆத்மா. நல்ல கர்மம் அல்லது கெட்ட கர்மம் இதை ஆத்மாதான் செய்கிறது. இந்த நேரம் உலகத்திற்கு கிடைப்பது ராவணனுடைய பாதை. குழந்தைகளாகிய உங்களுக்கு கிடைப்பது ராமரின் பாதை. ராவணனுடைய பாதையினால் அவர்கள்
இரக்கமற்றவர்களாகி தலைகீழான காரியம் செய்கிறார்கள். ராவணனுடைய பாதையினால் கோபப்படுறாங்கன்னாலே என்ன அர்த்தம்? இரக்கம் இல்லாமல் இருக்கிறாங்க. யார் மேலே? தன் மேலே. அவங்க கோபப்படும் போது அவங்க உடம்பு என்னெல்லாம் ஆகுது, அவங்க மனசு என்னெல்லாம் ஆகுது, அவங்க ஸ்திதி என்னெல்லாம் ஆகுது, அந்த ஆத்மா சேர்த்து வச்ச புண்ணியம்லாம் என்னவாகுது இல்லையா? கஷ்டப்பட்டு சேர்த்து அந்த சொத்தை தீயை வச்சு கொளுத்துறவன் கண்டிப்பாக யாராக தான் இருப்பான்? முட்டாளாக தான் இருப்பான். இருந்தாலும் பாபா முட்டாள்னு சொல்லலை. என்ன ராயலாக பேர் கொடுக்குறாரு? இரக்கமற்றவர். தானே பார்த்து பார்த்து செங்கல் செங்கலாக ஒரு கட்டடத்தை உருவாக்கி சல்லி சல்லியாக உடைக்கிறாங்கல்ல. பாபா சொல்கிறார், அவங்க யாருன்னா பாபாவினுடைய ஸ்ரீமத் படி நடக்காமல் ராவணனுடைய பாதையின்படி நடக்கிறவங்க, அல்லது விகாரத்தினுடைய பாதையின்படி நடக்கிறவங்க. ராவணனின் பாதை இரக்கமற்ற பாதை. அது அவர்களை தப்பான தலைகீழான வேலையை செய்ய வைக்கிறது. தந்தை தரும் பாதை நல்ல கர்மத்தை செய்வதற்கான பாதை. எல்லாவற்றை காட்டிலும் மிகச்சிறந்த காரியம், எல்லாவற்றை காட்டிலும் மிகச்சிறந்த காரியம் தன்மீது கருணைப்படுவது. முதலில் அதை செய்யுங்கள். அடுத்தவங்களுக்கெல்லாம் இறக்கம் காமிச்சதெல்லாம் போதும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்க, உங்களை பார்த்து 4 பேர் ஆட்டோமேட்டிக்காகவே நல்லாயிடுவாங்க. பாபா சொல்கிறார், நல்ல காரியம்னு ஒன்று உண்டு. எல்லா காரியத்தை காட்டிலும் மிக நல்ல காரியம்னு ஒன்று உண்டுன்னா, நான் இன்னைக்கு யோகா பண்ணேனா, நான் இன்னைக்கு பாபாவை நினைச்சேனா, நான் இன்னைக்கு ஸ்ரீமத் படி நடந்தேனா. நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள், நான் ஆத்மா சதோ பிரதானமாக இருந்தேன், மிகுந்த சுகமாக இருந்தேன். பிறகு ராவணனுடைய பாதை கிடைத்ததால் தமோ பிரதானம் ஆகிவிட்டேன். இப்பொழுது மீண்டும் தந்தை பாதை தருகிறார். ஒன்று, தந்தையின் நினைவில் இருங்கள். இப்பொழுது தன் மீது தானே கருணை காட்டுங்கள். இந்த அறிவுரை தருகிறார். பாப் ரகம் நகி கர்த்தே. தந்தை கருணை காட்டுவது, பாபா கருணை காட்டுவது ஆமாவா இல்லையா? பாப் ரகம் நகி கர்த்தே. என்ன சொல்றார் பாபா? நான்லாம் கருணை காட்டேன். நீ கண்டதை சாப்பிடுவ, கண்ட நேரத்துக்கு சண்டை போடுவ, கண்ட நேரத்துக்கு துவங்க, கண்ட நேரத்துக்கு எந்திரிப்ப. நான் ஐயோ பாவம் இந்த குழந்தை, இதை எப்படியாவது சரி பண்ணிடும்னு நினைப்பேனா? நான் நினைக்க மாட்டேன்றார். அனுபவி அப்படின்றார் பாபா. என்ன சொல்வார்? நீ என்ன சாப்பிட்டையோ அதை அனுபவிக்கத்தானே செய்யணும். நீ என்ன பேசுனியோ அதை அனுபவிக்கத்தானே செய்யணும். நீ என்ன பார்த்தையோ அதை. இதில் பாபா இரக்கம் காட்ட, அவர் இரக்க கடல். கொஞ்சம் நடிக்கிறார் பாபா. அவர் மாதிரி இறக்கம் வேறு யாருக்கு வரும்? எவ்வளோ தப்பு பண்ணிட்டு வந்தாலும் என்னுடைய குழந்தைன்னு அவர் வாரி அணைச்சி மடி மேலே தலை மேலே தூக்கி வச்சுப்பார். அப்படித்தான் நம்ம பண்ணிகிட்ருக்குறோம். பாபாவும் அப்படித்தான் பண்ணிகிட்ருக்கிறார். இருந்தாலும் கொஞ்சம் சாக்கு சொல்கிறார். நான்லாம் என்ன பண்ண மாட்டேன், இரக்கம் காட்ட மாட்டேன். உங்கள் கர்மத்துக்கு நீங்கள் தான் பொறுப்பு, உங்கள் சிந்தனைக்கு நீங்கள் தான் பொறுப்பு, உங்களுடைய நடத்தைக்கு நான் சொல்லலாமா? உங்களால் தான் நான் இப்படி இருக்கேன்னு சொல்லலாமா? பாபா நம்புவாரா? நான் அவங்களால லேட்டாக எழுந்திரிச்சேன், இவங்களால நான் டென்ஷன் ஆனேன் இல்லை அப்படின்றார். எல்லாம் அப்படித்தான் இருக்கும், நீங்கள் உங்களை காப்பாற்றிக்கோங்க. பாபா சொல்கிறார், தந்தை கருணை காட்டுவது. ஏன்னா வீட்டில் கருணை காட்டுறதுக்கு ஒருத்தவங்க இருந்தாங்கன்னா நடக்கிறவங்க இஷ்டத்துக்கு நடப்பாங்க. நம்ம மேலே கருணை காட்டுறதுக்கு யாருமே இல்லைன்னா நாமளே தான் என்ன பண்ணிக்கணும். சமைக்கிறதுக்கு ஆள் இருந்தாங்கன்னா, சமைக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னா நாம தானே சமைக்கணும். பாபா சொல்றார், நான் கருணை காட்டுறேன்னு நினச்சிட்டு தானே நீங்கள் உங்கள் மேலே கருணை காட்டாமல் இருக்கீங்க. இப்போ நான்லாம் உங்களுக்கு என்ன பண்ண மாட்டேன், கருணை காட்ட மாட்டேன். அதனால் நீங்களே உங்கள் மேலே கருணை காட்டிக்கோங்க. பாபா சொல்கிறார், தந்தை கருணை செய்வது இல்லை, தந்தை கருணை செய்கிறார். எதன் மூலமாக? இப்படி செய்யுங்கள் என்று ஸ்ரீமத் தருகிறார். இதன்படி நடந்தால் நீங்களே உங்கள் மீது கருணை காட்டிக் கொள்பவர் ஆகி விடுகிறீர்கள். நான் என்ன பண்ணுறேன்னா இதை செய்யின்னு சொல்லுவேன்,
என் வேலை அதோட, பாபாவுடைய வேலை அதோட முடிஞ்சுது. அப்புறம் செய்கிறீங்க செய்யலை, அதை பற்றி நான் கண்டுக்க மாட்டேன், முடியாது. பாபாவுடைய கருணை அதிகபட்சம் எங்கே தெரியும்னா வாணியில், அதாவது ஸ்ரீமத்தில். இதோட முடிஞ்சது அவர் பார்த்து. வாணி சொல்லி முடிச்சுட்டு அவர் ஃப்ரீ ஆகிடுறார். நான் என் கருணையெல்லாம் கொட்டி கொட்டி காமிச்சிட்டேன், இனிமேல் உங்கள் கர்மா உங்களுடைய பாக்கியம். பாபா சொல்கிறாங்க, தன் மீது தானே கருணை காட்டுங்கள், தன்னை ஆத்மா என புரிந்து பதித்த பாவனன் தந்தையாகி என்னை நினைவு செய்யுங்கள், அப்பொழுது நீங்கள் தூய்மையாகி விடுவீர்கள். தந்தை அறிவுரை தருகிறார், நீங்கள் எப்படி தூய்மை ஆகலாம் என்று. தந்தைதான் பதித்தமானவர்களை பாவனம் ஆக்கக்கூடியவர். அவர் ஸ்ரீமத் தருகிறார். ஒருவேளை அவருடைய பாதையின்படி நடக்கவில்லை என்றால் தன்மீது தானே கருணையற்றவர்களாகி விடுகிறார்கள். தந்தை ஸ்ரீமத் தருகிறார், குழந்தைகளே, நேரத்தை வீணாக்காதீர்கள், இந்த பாடத்தை பக்கா செய்து கொள்ளுங்கள். நான் ஆத்மா. சரீர நிர்வாகத்திற்காக தொழில் கடமையை தாராளமாக செய்தாலும் நேரம் எடுத்து யுக்தியாக நினைவு செய்யுங்கள். தொழில் செய்யுங்க, கர்மா செய்யுங்க, கடமை செய்யுங்க. ஆனால் புத்திசாலித்தனமாக கொஞ்சம் நேரம் எடுத்து என்னை நினைவு செய்யுங்கள். காம் கர்த்தே, காரியம் செய்து கொண்டே ஆத்மாவினுடைய புத்தி தந்தையின் பக்கம் செல்ல வேண்டும். எப்படி நாயகன் நாயகி ஒருவர் மற்றவரை தங்கள் வேலைகளை செய்து கொண்டே நினைவு செய்கிறார்கள் அல்லவா? இருவரும் ஒருவர் மீது இன்னொருவர் பலியாகி இருக்கிறார்கள் அல்லவா? யகா ஐசே நஹி ஹே, तुम பக்தி மார்க்கமே भी याद करते हो. இங்கே அப்படி கிடையாது. அங்கே தேகதாரி மேலே பலியாயிடுறாங்க. அதனால ஒருத்தரை நினைக்கிறாங்க, அவங்க திருப்பி ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிரியாகவும் ஆகிடும். உலகத்திலே அதிகபட்சமான எதிரிகள் யாராக தான் இருப்பாங்கன்னா கணவன் மனைவியாக தான் இருப்பாங்க. நீங்கள் எந்த கணவன் மனைவிட்டினாலும் போய்க்கலுங்க, எனக்கு எதிரின்னா அவர் தான், அவங்க தான் சொல்லுவாங்க. ஏன்னா இது அதை பாடாப்படுத்திருக்கும், அது இதை பாடாப்படுத்திருக்கும். காரணம் பற்று, தேகத்தின் மேல் உள்ள பற்று ஒருவர் மற்றவரை என்ன பண்ணத்தான் செய்யும், கஷ்டப்படுத்தத்தான் செய்யும். அவங்க அடைஞ்ச சுகங்கிறது ஒரு இம்மி கூட இருக்காது, கோடி மடங்கு துக்கத்தை அடைஞ்சிருப்பாங்க. அதனால் எந்த கணவன் மனைவியாக இருந்தாலும் உள்ளுக்குள்ளே ஒரு காண்டோடு தான் இருப்பாங்க. பாபா சொல்கிறார், இது அந்த மாதிரியான பலி இல்லை. ஆனாலும் அந்த ஆள் செத்து போனால் இவங்க அழுதுட்டுருப்பாங்க, இந்த அம்மா செத்து போனால் அது அழுதுப்பாங்க. சுயநலம். இனி யார் பார்த்துப்பா? நமக்கு நல்ல கிடைச்ச ஒரு அடிமை என்ன பண்ணிடுச்சு, போயிடுச்சு. அந்த ஒரு ஆற்றாமையில் தான் அவங்க துக்கப்படுவாங்களே தவிர மற்றபடி எல்லா மனுஷனுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சுயநலத்தோடு தான் பழகிட்டு இருக்கிறாங்க பாபாவுடைய பார்வையில். பாபா சொல்கிறார், சுயநலம் இல்லாத ஆளுன்னா நான் மட்டும்தான் பெருமை பண்ணிக்கிறார். உண்மையா பொய்யா? உண்மைதான். ஏன்னா தேகம் இருக்கிற வரைக்கும் என்ன இருக்கும்? இப்போ எனக்கு உடம்பு இருக்கிற வரைக்கும் எனக்கு சாப்பாடு வேணும்ல, சாப்பிட்றவங்களுக்கு நான் மரியாதை கொடுத்தானே ஆகணும், சாப்பாடு கொடுக்குறவங்களுக்கு. இந்த தேகமே இல்லைன்னா பாபா சொல்கிறார், நீங்கள் அசரீரி ஆகிட்டா நீங்கள் கூட பாபாவை போல சுயநலம் இல்லாத சேவாதாரியாக ஆகலாம். தேக உணர்வு இருக்கிற வரைக்கும் நம்ம என்ன சேவை பண்ணாலும் அதில் ஒரு சுயநலம் இருக்கும். நம்மளை சுற்றி நமக்கு யார் எவ்வளோ உதவி பண்ணாலும் அவங்க தேவைமானத்தோடு இருந்தால் அது ஒரு சுயநலம்தான். பாபா சொல்கிறாங்க, இங்கே உலகத்தில் உள்ள கணவன் மனைவி ஒருவர் மற்றவரை நினைப்பது போல இல்லை. அங்கே 2 பேருக்கு மத்தியில் என்ன இருக்குது? சுயநலம் இருக்குது. ஒருவர் மற்றவருக்கு மேலே என்ன இருக்குது? சுயநலம் இருக்குது. ஆனால் பாபா ஒருத்தர் தான் சுயநலம் இல்லாதவர், அவருக்கும் தேகம் கிடையாது. நாம் பாபா மேலே அன்பு செலுத்தினா கூட தேகத்தை மறந்து தான் பாபாவை என்ன பண்ணுறோம், நினைக்கிறோம். ஆக நமக்கும் பாபாவுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த அன்பு இருக்குது இல்லையா, இது ஒன்று தான் நிஜமான அன்பு. ஒருவேளை நாம் மற்றவங்களையும் ஆத்மானு பார்த்துட்டோன்னா அதுவும் சுயநலம் இல்லாததாக மாறிட்டோம். பாபா சொல்கிறது என்னென்னா, இது உலகத்தில் கணவன் மனைவி அல்லது காதலன் காதலி ஒருத்தர் மற்றவங்களை நினைக்கிறாங்க, இது அது மாதிரி இல்லை. பக்தி மார்க்கத்திலேயும் நீங்கள் நிறைய நினைவு செய்து வந்திருக்கிறீர்கள். கை ககத்தேகை கைசை யாதுக்கரை. சில பேர் கேட்குறாங்களாமா, எப்படி நினைக்கிறது
பாபாவை நினைங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க, எப்படி நினைக்கிறது? ஆத்மாவினுடைய பரமாத்மாவினுடைய உருவம் என்ன? இப்படியெல்லாம் எப்படி நாங்கள் நினைக்கிறது? இருக்கிறதே கண்ணுக்கே தெரியாதுன்னு சொல்லிட்டீங்க, பிறகு எப்படி நினைக்கிறது அப்படின்னு கேட்குறாங்களாம். ஏன்னா பக்தி மார்க்கத்தில் பரமாத்மாவுக்கு பெயரும் கிடையாது, உருவமும் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அப்படி கிடையாது. இருப்புருவ மத்தியில் ஆத்மா நட்சத்திரம் போல இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பிறகு ஏன் சொல்லணும் ஆத்மாவை பார்க்கவே முடியாது? ஆத்மாங்கிறது அவங்க நினைக்கிறாங்க பெயர் இல்லை, உருவம் இல்லைன்னு. பிறகு நட்சத்திரம் போல ஆத்மா இருக்குதுன்னு சொல்லணும். அவங்களுக்கு இந்த விஷயம் தெரியவே இல்லை. ஆத்மா என்பது புரிந்து கொள்ளப்பட வேண்டிய விஷயம், பார்ப்பதற்கானது இல்லை. பரமாத்மாவையும் புரிந்து கொள்ளத்தான் வேண்டும். அவ்வளவு அதிசூட்சமமாக இருக்கிறார். எப்படி நாம் பார்க்குறோம் மின்மினி பூச்சி ராத்திரி நேரத்தில், அது எவ்வளவு சின்ன புள்ளியாக இருக்குது, அதை காட்டிலும் மிக மிகச் சிறியது ஆத்மா. இது சரீரத்திலிருந்து எப்படி வெளியேறுது என்பதை பார்க்கவோ புரிந்து கொள்ளவோ கூட முடியாது. ஆத்மா சாட்சாத்காரமாக காண்பிக்கப்படுகிறது. ஆத்மாவினுடைய காட்சி கிடைப்பதாலும் ஒரு பலனும் கிடையாது. அதுவோ நட்சத்திரம் போன்று சூட்சமமாக இருக்கிறது. தன்னை ஆத்மா என்று புரிந்து தந்தையை நினைவு செய்யுங்கள். பார்க்கணும் நினைக்காதீங்க. பார்க்கறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. புரியணும், புரிஞ்சுக்கணும், சிந்தித்து புரிஞ்சுக்கணும். புரிஞ்சு தந்தையை நினைவு பண்ணுங்க. எப்படி ஆத்மாவோ அப்படித்தான் பரமாத்மாவினுடைய ஆத்மாவும். ஆனால் அவருக்கு பரமாத்மா சுப்ரீம் சோல் என்று சொல்லப்படுகிறது. காரணம், அவர் ஜென்ம மரணத்தில் வர்றது இல்லை. ஆத்மாவுக்கு சுப்ரீம்னு ஏன் சொல்லப்படுது? ஜன்ம மரணம் கிடையாது பாபா. மற்றபடி முக்தி தாமத்தில் எல்லாருமே பவித்திரமாகித்தான் செல்ல வேண்டும். அதிலேயும் நம்பர் வார் உண்டு. ஜினுக்கா ஹீரோ ஹீரோயின் கா பார்ட்டுகே, யாருக்கு ஹீரோ ஹீரோயின் பார்ட்டோ அவங்க ஃபஸ்ட்டு தான் போவாங்க. அவங்களுக்கு பின்னால் ஊர்வலம் என்னவாகும்? தொடர்ந்து பின்னால் வருவாங்க. ஆத்மாக்கள் நம்பர் வாராகத்தான் இருக்கிறார்கள் அல்லவா? நாடகத்திலும் பாருங்க, சிலர் நிறைய சம்பளம் வாங்குவாங்க, சில பேர் ரொம்ப கம்மியான சம்பளம் வாங்குவாங்க. லட்சுமி நாராயணனுடைய ஆத்மா மனித ஆத்மாக்கள்லேயே மிக உயர்ந்த நிலையில் இருப்பவர்கள். மனித ஆத்மாக்கள் அவங்க சுப்ரீம். பல் பவித்திரத்தோ சபி பந்தேகே, பரந்தாமத்துக்கு போகும்போது எல்லாரும் பவித்திரம்தான். திருபி நம்பர்வார் பார்ட்டுகே, ஆனாலும் நம்பர்வார் கதாபாத்திரம். சிலர் மகாராஜா, சிலர் தாசி, சிலர் பிரஜை. நீங்கள் நடிகர்கள், புரிஞ்சிருக்கிறீங்க. இத்தனை தேவதைகள் எல்லாருமே வரிசை கிரமமாக நல்ல புருஷார்த்தம் செய்தால் உயர்ந்த ஆத்மாவாக ஆகுவார்கள், உயர்ந்த பதவி அடைவார்கள். உங்களுக்கு இப்போ நினைவு வருகிறது, நான் எப்படி 84 ஜென்மம் எடுத்திருக்கிறேன். இப்பொழுது தந்தையிடம் சொல்ல வேண்டும். குழந்தைகளுக்கு இந்த குஷியும் பெருமிதமும் இருக்கிறது. எல்லோரும் கூறுகிறீர்கள், நாங்கள் நரனிலிருந்து நாராயணனாக உலகத்திற்கு எஜமானனாக ஆகுவோம் என்று. எனில் அப்படி முயற்சியும் செய்தாக வேண்டும். எல்லாரும் சொல்கிறோம் நரனிலிருந்து நாராயணன் ஆகவும் உலகத்துக்கு எஜமானன் ஆகவும் என்றால் முயற்சியும் அப்படி செய்தாக வேண்டும். புருஷார்த்தத்தின் அனுசாரம் நம்பர்வார் பதவியை அடைகிறார்கள். எல்லோரும் நம்பர்வார் கதாபாத்திரத்தை பெற்றிருக்கிறார்கள். இந்த டிராமா ஆனது ஆக்கப்பட்டது. இப்போ தந்தை உங்களுக்கு சிரேஷ்டமான பாதை தருகிறார். கைசேபி கற்கே பாப்புக்கோ யாது கரோ, என்னத்தையாவது செய்யுங்க, ஆனால் என்ன பண்ணிடணும்? பாபாவை நினைவு. அதுக்கு எத்தனை குறுக்கு வழி உண்டோ அதை கடைபிடிங்க. எதை செய்தாவது கைசேபி கற்கே பாப்புக்கோ யாது கரோ. எதையாவது சார்ட் எழுதுறதுலேருந்து, பாட்டு கேட்குறதுலேருந்து, மியூசிக் கேட்குறதுலேருந்து, இல்லை படத்தை ஒட்டி வைக்கிறதுலேருந்து, இல்லை கிள்ளி விட்டுக்கிறதுலேருந்து என்னமோ செய்யுங்க. கையில் மாலை கூட உருட்டிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் என்ன பண்ணணும்? பாபாவை நினைவு பண்ணணும். இல்லை 4 பேர்கிட்ட சொல்லி வைங்க, என்கிட்ட அடிக்கடி கேளுங்க, பாபா நினைவு இருக்குதா?
ஏதோ ஒரு டெக்னிக், ஏதோ ஒரு 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 யுக்தியை உருவாக்கி கொண்டு தந்தையை நினைவு செய்யுங்கள். அப்பொழுது விகர்மம் விநாசமாகும். தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானம் ஆகிவிடுவீர்கள். பாவத்தினுடைய சுமைகள் தலையில் நிறைய இருக்கிறது. அதை என்ன செய்தாவது இங்கேயே அழித்து விட வேண்டும். அப்பொழுதே ஆத்மா பவித்திரமாகும். தமோ பிரதானமாகவும் ஆத்மாக்களாகி நீங்கள் தான் ஆகியிருக்கிறீர்கள். சதோ பிரதானமாகவும் நீங்கள் ஆத்மாதான் ஆக வேண்டும். இந்த நேரம் அதிக ஏழ்மையாக இருப்பது பாரத தேசம். இந்த விளையாட்டே பாரதத்தில் தான் இருக்கிறது. பாக்கி வகுத்தோ சிரப் தரம் ஸ்தாபன், மற்ற அது புத்தராக இருக்கட்டும், இயேசுவாக இருக்கட்டும், கிறிஸ்துவாக யாராக இருக்கட்டும், அவங்கெல்லாம் வெறுமனே ஸ்தாபனை, தர்ம ஸ்தாபனை செய்யத்தான் வர்றாங்க. அவர்களும் புனர்ஜென்மம் எடுத்து எடுத்து கடைசியில் தமோ பிரதானம் ஆகிடுறாங்க. சொர்க்கத்துக்கு எஜமானராக நீங்கள் தான் ஆகிறீங்க. புரிஞ்சிருக்கிறீங்க. பாரதம் மிக உயர்ந்த தேசமாக இருந்தது. இப்பொழுது எவ்வளவு ஏழையாகிவிட்டது. ஏழைகளுக்குத்தான் எல்லோரும் உதவி அளிக்கின்றார்கள். हर बात की भीख மாங்கத்தே ஹி ரகத்தேகே. ஏழைங்க என்ன பண்ணுறாங்க? ஒவ்வொரு விஷயத்தையும் கையேந்தி கொண்டே இருக்கின்றார்கள். ஆகே தோ பகுத் அனாஜ் யகாசே ஜாத்தாத்தா. முன்பெல்லாம் நிறைய தானியங்கள் இங்கிருந்து சென்றது. அபி கரீப் பனேகே. இப்போவும் பாரதமே என்னவாயிடுச்சு? ஏழை ஆயிடுச்சு. அதனால் என்ன பண்ணுறாங்க? வெளிநாட்டிலேருந்து நமக்கு உதவி அளிக்கிறாங்க. ரிட்டர்ன் சர்வீஸ் நடந்து கொண்டு இருக்கிறது. பாபா என்ன சொல்கிறாரு? ரிட்டர்ன் சர்வீஸ் ஹோ ரஹீஹே. இந்த வார்த்தையை எதுக்குனாலும் எடுத்துக்கலாம். உங்களை யாராவது திட்டுறாங்கன்னா கூட நீங்கள் என்ன நினச்சிக்கலாம்? ரிட்டர்ன் சர்வீஸ். உங்களை யாராவது பாராட்டுறாங்கன்னா கூட என்ன நினச்சிக்கலாம்? ரிட்டர்ன் சர்வீஸ். ஆனால் பாபா சொல்கிறாரு, அங்கே வெளிநாட்டிலேருந்து பணம் வருதா, தானியம் வருதா, அது என்னது? ரிட்டர்ன் சர்வீஸ். நீங்கள் கொடுத்தீங்க, அது வந்துட்டுருக்குது. அதே மாதிரி தான் எதையோ ஒன்று நாம் சந்திக்கிறோம். இக்கட்டான ஒரு சூழ்நிலையோ இல்லைன்னா மிக உயர்ந்த சொகுசான ஒரு சூழ்நிலையோ, ரெண்டுமே என்னது தான்? ரிட்டர்ன். யாருக்கு கிடைச்சாலும் நம்ம அப்படித்தான் பார்க்கணும். ஒருத்தவங்க சொகுசாக போகிறாங்க அப்படின்னா புரிஞ்சுக்கணும் அவங்களுக்கு என்ன நடந்துட்டுருக்குது. ரிட்டர்ன் சர்வீஸ். அவங்க அவ்வளோ உழைச்சிருக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன நடந்துட்டுருக்குது? ரிட்டர்ன். பாபா கொடுக்கணும்ல. பாபா கடன் பட்டிருக்கிறார்ல. சாப்பாட்டுக்கே வழி இல்லைன்னு இருந்தது ஜாதிகளை கோடி ரூபா பெருமான காரில் உட்கார வச்சு அழகு பார்த்தார்ல பாபா. 1 கோடி ரூபாயா ஒரு காரு? நம்மளால் நம்பவே முடியல. 80 லட்சம்ன்றாங்க, 90 லட்சம்ன்றாங்க. ஆனால் அந்த அளவுக்கு பாபா கொடுக்கறதுக்கு கடன் பட்டிருக்கிறார். ஏன்னா அந்த ஆத்மாக்கள், அத்தனை கோடி ஆத்மாக்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்க? உருவாக்கியிருக்கிறாங்க. இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. சத்தியுத்தினுடைய புஷ்பபானத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது 1 கோடி ரூபா காரெல்லாம் ஒன்றுமே இல்லை. பாபா சொல்கிறார், இங்கே என்ன நடந்துட்டுருக்குது? ரிட்டர்ன் சர்வீஸ் நடந்து கொண்டிருக்குது. சச்சின் டாக்டர் கூட சொல்லுவார். அவர்கிட்ட யாரோ ஒரு மாதாஜி சொன்னாங்களாமா, பிரதர் நீங்கள் நிறைய பேருக்கு துக்கம் கொடுத்துருப்பீங்க போல் இருக்குது, அதனால தான் இப்போ பதிலுக்கு எல்லாருக்கும் சுகம் கொடுக்குறீங்க. அவர் டாக்டராக இருந்து உடலுக்கும் மருத்துவம் பார்க்குறாரு. கிளாஸும் நல்ல நல்ல கிளாஸ்லாம் எடுப்பார், யோகாலாம் பண்ண வைப்பார். ஆனால் அவருக்கு என்ன மாதாஜி பட்டம் கொடுக்குறாங்க, நீங்கள் நிறைய துக்கம் கொடுத்துருப்பீங்க போட்டிருக்குது, அதனால் இப்போ பதிலுக்கு என்ன பண்ணிகிட்டு இருக்கிறீங்க? அவர் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறார். ஒருவேளை அப்படி இருந்தாலும் கூட இருக்கலாம், சும்மா கேளிக்கை சொல்கிறார். ஆனால் இங்கே ஒரு விஷயம், எதுவுமே இங்கே சும்மா நடக்கலை. இங்கே நடக்கிறதெல்லாம் என்னது? நாம் ஒருத்தவங்களுக்கு எதையோ கொடுக்குறோன்னு அவங்க நமக்கு எதையோ எப்பமோ கொடுத்தாங்க. அது இந்த கல்பமோ இல்லை போன கல்பமோ, அதை நம்ம இப்போ ரிட்டர்ன் பண்ணுறோம். பாபா சொல்கிறார், ஃபாரினர்ஸ்டே இருந்து நமக்கு நிறைய வரவு வருதுன்னா அது ரிட்டர்ன் சர்வீஸ் ஹோ ரஹீஹே. ஜோ லே கயேகே வக உதார் மில் ரகாகே. எதை அவர்கள் எடுத்து சென்றார்களோ அதற்கான கடனை இப்பொழுது திருப்பி அடைத்து கொண்டு இருக்கிறார்கள். ஸ்ரீ கிருஷ்ணன் மற்றும் கிறிஸ்டியன் ராசி ஒன்றேதான் அப்படின்றார். ரெண்டும் ஒன்று தான், 2 பேருடைய ராசியுமே ஒன்று தான். கிறிஸ்டினேகி பாரதக்கோ ஹப் கியாகே. கிறிஸ்டியன் தான் பாரதத்தை கொள்ளையடித்தார்கள். அப்போ பிற ட்ராமா அனுசார் வக ஆப்பஸ்மே லடுத்தேகே. இப்போ அவர்கள் ட்ராமா அனுசாரமாக தங்களுக்குள்ளே சண்டையிட்டு கொள்கிறார்கள். ஆக்சுவலாக அவங்க சொல்லுவாங்க, பிரித்தாலும் சூழ்ச்சின்னு சொல்லுவாங்க. எப்படி ஆங்கிலேயர்கள் உள்ளே வந்தாங்க? 2 நாட்டை சண்டை மூட்டி விட்டு ஒரு நாட்டுக்கு சப்போர்ட் பண்ணி இன்னொரு நாட்டை வாங்கிடுவாங்க. பிரித்தாலும் சூழ்ச்சி. ஒரு 2 நாட்டை கைப்பற்றணும்னா 2 பேருக்கு மத்தியில் என்னத்தை ஏற்படுத்தணும்?
இன்னைக்கு அதுதான் நடக்குது. இப்போ 2 கிறிஸ்டின் நாடு என்ன பண்ணிட்டு இருக்குது, இந்த ஈராக்குக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்கன்னு சொல்லுவாங்க. பிறகு ஈராக்கே வந்து அமெரிக்காவை என்ன பண்ணிச்சு, ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணதா சொல்லுவாங்க. என்னமோ தப்பான ரூபத்தில் சப்போர்ட் பண்ணும்போது அது திருப்பி பதிலுக்கு வந்துடுது. பாபா சொல்கிறார், அவர்கள் இங்கே சண்டையிட செய்தார்கள், இப்போ அவங்களே என்ன பண்ணிக்கிறாங்க, சண்டையிட்டு கொண்டு இருக்கிறார்கள். பாபா சொல்கிறாங்க, இதுவும் ஒரு விதமான கணக்கு தான். ட்ராமா படி இது எல்லாமே ஃபிக்ஸட் தான். இதில் வந்து பெருமைப்பட்டுக்கவோ இல்லை வருத்தப்பட்டுக்கவோலாம் ஒன்றுமே இல்லை. அவங்க சண்டை போட்டுட்ருக்கட்டும். மக்கன் தும் பச்சோங்கோ மில் ஜாத்தாகே, நம்மளை சண்டை போட வச்சு அவங்க குளிர் காஞ்சாங்க. இப்போது அவங்க சண்டை போட்டுட்ருக்குறாங்க. வெண்ணெய் யாருக்கு கிடைக்க போகுது, நமக்கு கிடைக்க போகுது. வெண்ணெய் உங்களுக்கு கிடைக்கிறது அப்படின்றார். ஸ்ரீ கிருஷ்ணனுடைய வாயில் வெண்ணெய் காண்பிக்கப்பட ஐசனகி கி ஸ்ரீ கிருஷ்ணக்கே முகமே மாக்கன் தா. அதுக்காக கிருஷ்ணன் வாயில் வெண்ணெய் இருந்துச்சு அப்படிலாம் கிடையாது. இது புராண கதைகளில் எழுதிட்டாங்க. முழு உலகம் என்கின்ற வெண்ணெய் ஸ்ரீ கிருஷ்ணருடைய கையில் வந்து விடுகிறது. முழு உலகத்திற்கும் நீங்கள் எஜமானன் ஆகி விடுகிறீர்கள். நீங்கள் குழந்தைங்க புரிஞ்சிருக்கிறீங்க, நாம் உலகத்துக்கு எஜமானனாக ஆகுகிறோம் எனில் உங்களுக்கு எத்தனை குஷி ஏற்பட வேண்டும். நீங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் கோடி கோடி வருமானம் இருக்கிறது. வெறுமனே ஒரு லட்சுமி நாராயணனுக்கு மட்டும் ராஜ்யம் என்பது கிடையாது. அதாவது அவங்க மட்டும்தான் ராஜ்யத்தில் இருந்தாங்க அப்படிங்கிறது கிடையாது. அவர்களுடைய குலமே அங்கு இருந்தது. ராஜா ராணியை போலவே பிரஜைகளும் கூட எல்லோருமே கோடி மடங்கு பிராப்தியை அடைகிறார்கள். சப்கே பாவமே பதம் ஹோத்தே, எல்லாருடைய காலடியிலேயும் பாபாசுர கோடி கோடி வருமானம் இருக்கிறது. அங்கேயோ கணக்கில்லாத வருமானம் செல்வம் இருக்கும். பைசே கேலியே கோயி பாப் நகி கர்த்தே, பணத்துக்காக என்று யாரும் அங்கே பாவம் செய்ய மாட்டார்கள். அளவில்லாத செல்வம் இருக்கும். அலாவுதீன் அற்புதத்திற்கான அலாவுதீனுடைய அற்புதம் அப்படிங்கிற ட்ராமா காண்பிக்கிறாங்க இல்லையா. அல்லாஹ் ஜோ அவுலுதீன் அர்த்தாத் ஜோ தேவி தேவதா தரம் ஸ்தாபன் கர்த்தே, அல்லாஹ் அவுலுதீன் அதாவது தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபனை செய்கிறார். நொடியில் ஜீவன் முக்தி தந்து விடுகிறார். அண்டாக்கா கசம் அபுகா ஹுக்கும் சொன்னதுமே உங்களுக்கு என்னவாச்சு, அந்த குகையினுடைய கதவு திறந்துச்சு, செல்வம் வந்துடுச்சு. இங்கேயும் பாபா செகண்டில் உங்களுக்கு என்ன கொடுக்குறேன்றார், பாபா ஜீவன் முக்தி கொடுக்கின்றார். பாபா சொல்றார் நொடியில் ஜீவன் முக்தி. அங்கே எப்படி சீசேன்னு சொன்னதுமே திறந்துடு சீசன்னு திறந்துடு. நீங்களும் கூட செகண்டில் பாபாட்ட அந்த சொர்க்கத்தினுடைய ஆஸ்தியை ஜீவன் முக்தியை அடைந்து விடுகிறீர்கள். நொடியில் சாட்சாத்காரம் கிடைக்கிறது. குபேர கஜானா காண்பிக்கப்படுகிறது. மீரா ஸ்ரீ கிருஷ்ணனுடைய சாட்சாத்காரம் கண்டு நடனம் ஆடினார். அது பக்தி மார்க்கம். இங்கேயோ பக்தி மார்க்கத்தின் விஷயம் அல்ல. நீங்கள் வைகுண்டத்திற்கு பிராக்டிக்கலாக சென்று ராஜ பாக்கியம் அனுபவிப்பீர்கள், ராஜ்யம் செய்வீர்கள். பக்தி மார்க்கத்தில் வெறும் காட்சி மட்டுமே பார்க்கிறார்கள். இந்த நேரம் குழந்தைகளாகிய உங்களுக்கு லட்சியம் குறிக்கோளினுடைய சாட்சாத்காரம் காண்பிக்கப்படுகிறது. புரிஞ்சிருக்கிறீங்க, நாம் இன்னார் ஆகுவோம் என்று. குழந்தைகள் மறந்து போய்விட்டீர்கள். ஆகவே बच्चों को भूल जाता है, इसलिए बैच दिए जाते हैं. அதனால தான் பேட்ச் கொடுக்கப்படுது. குழந்தைங்க என்ன பண்ணுறோமாமா, மறந்துடுறோமாமா, அதனால் பேட்ச் கொடுக்குறோம். பாபா இன்னைக்கு சொன்னார் இல்லையா, எதையாவது ஒரு யுக்தியை கடைபிடித்து நீங்கள் என்ன பண்ணுங்க, என்னை நினைவு செய்யுங்க. அது ஒரு யுக்தி பேட்சுங்கிறது. இப்போ நாம் எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தைக்கு குழந்தையாகி இருக்கிறோம். எத்தனை குஷியாக இருக்க வேண்டும். நீங்கள் நொடிக்கு நொடி இதை பக்கா செய்ய வேண்டும். நான் யாருடைய குழந்தை, நொடிக்கு நொடி பக்கா செய்யணும். ஆனால் மாயா எதிராளியாக நிற்கிறது. அது குஷியை பறக்க வைத்து விடுகிறது. காணாமல் ஆக்கி நான் இன்னைக்கு சந்தோஷமாக இருந்தே தீருவேன் அப்படின்னு நீங்கள் கங்கணம் கட்டினீங்கன்னா அது பறித்தே தீருவேன் அப்படின்னு அதுவும் என்ன பண்ணிக்குது, கங்கணம் கட்டிக்குது. தந்தையை நீங்கள் நினைவு செய்து கொண்டே இருந்தால் பாபா என்னை உலகத்திற்கே எஜமானன் ஆக்குகிறார் என்ற போதை இருக்கும். பாபாவை நினைக்கிறீங்கன்னா அதுக்கான அடையாளம் என்ன,
போதை. பிறகு மாயா மறக்க வைத்து விடுகிறது. அதனால் ஏதாவது பாவ கர்மம் நிகழ்ந்து விடுகிறது. குழந்தைங்களாகிய உங்களுக்கு இப்போ நினைவுக்கு வருது, நான் 84 ஜென்மம் எடுத்திருக்கிறேன், வேறு யாரும் 84 ஜென்மம் எடுப்பது இல்லை. இதையும் புரிந்து கொள்ளணும். எந்த அளவிற்கு நாம் நினைவு செய்வோமோ அந்த அளவிற்கு உயர்ந்த பதவி அடைவோம். பிறகு தனக்கு சமமாகவும் ஆக்க வேண்டும், பிரஜைகளை உருவாக்க வேண்டும். சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம். தர்மத்தை வீட்டிலிருந்து ஆரம்பியுங்கள். நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ அவங்களுக்கு ஞானம் கொடுங்க, இங்கே யாரோட இருக்கிறீங்களோ அவங்களுக்கு ஞானம் கொடுங்க. தீர்த்த யாத்திரைகளுக்கு செல்வதற்கு முன்னால் तीर्थों पर भी पगले खुद जाते हैं, फिर मित्र संबंधी आदि को भी इकट्ठा कर ले जाते हैं. சில பேர் பார்த்தீங்கன்னா காசி ராமேஸ்வரம் போயிட்டு வந்துட்டு சும்மா இருக்க மாட்டாங்க. அங்கே என்னெல்லாம் இருந்துச்சு தெரியுமா, நான் என்னெல்லாம் பார்த்தேன் தெரியுமா, அங்கே போய் எனக்கு என்னெல்லாம் கிடைச்சது தெரியுமா. அப்போது முதல்ல தனியாக யாத்திரை போனாலும் அடுத்த வருஷமே என்ன பண்ணுறாங்க, நண்பர்கள் உறவினர்களை ஒன்று சேர்த்து கொண்டு அழைத்து செல்லுகிறார்கள். தோ தும்பி பியார் சே சப்கோ சம்ஜாவோ. நான் மதுபன் போயிட்டு வந்துட்டேன் பெருமையா இல்லையா? ஒரு பெருமையும் கிடையாது. 4 பேரை கூட்டிட்டு போனீங்கன்னா அதுதான் பெருமைன்றார். அது நீங்கள் போயிட்டு வந்துட்டீங்க, ரைட், உங்களுக்கான பிராப்தி. பாபா சொல்கிறாரு, நீ அங்கே பக்தியில் செஞ்சீங்கல்ல, ராமேஸ்வரம் போயிட்டு வந்துட்டு சும்மா இருந்தீங்களா, காசிக்கு போயிட்டு வந்துட்டு சும்மா இருந்தீங்களா, இந்த சபரிமலைக்கு போயிட்டு வந்துட்டு தான் சும்மா இருந்தீங்களா, அடுத்தது ஒரு 4 பேரையாவது சேர்த்துட்டு போனால் தான் நமக்கு ஒரு திருப்தி. பாபா சொல்கிறார், நீங்கள் அன்பாக மற்றவர்களுக்கு புரிய வையுங்கள். அப்புறம் அடுத்த வார்த்தை சொல்கிறார், சப் நகி சம்ஜேங்கே. எல்லாரும்லாம் புரிஞ்சிக்க மாட்டாங்க. நம்ம கடமை என்னது, புரிய வைப்பு. எல்லாரையும் கரகரன்னு தரதரன்லாம் என்ன பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது, எடுத்துட்டும் போகக்கூடாது. எல்லாரும் புரிஞ்சிக்க மாட்டாங்க. ஏக் ஹி घर में बाप समझेगा तो बच्चा नहीं समझेगा. माँ बाप कितना भी बच्चों को कहेंगे पुरानी दिल से दिल नहीं लगाओ फिर भी मानेंगे नहीं. ஒரே வீட்டில் அப்பா புரிஞ்சுப்பார், ஆனால் குழந்தை புரிஞ்சிக்காது. அம்மா அப்பா எவ்வளவுதான் குழந்தைக்கு சொன்னாலும் பழைய உலகத்திலிருந்து அந்த குழந்தையால் உள்ளத்தை விடுவிக்க முடியாது, அதை ஏற்றுக்கொள்ளவும் மாட்டாங்க. பிறகு தங்கு கருதேத்தேங்க, கஷ்டமும் படுத்துகிறாங்க. जो यहाँ का सैपलिंग होगा वही फिर आकर समझेंगे. இங்கே நல்ல விதமாக நாற்று நடப்பட்டால்தான் பிறகு வந்து மீண்டும் புரிந்து கொள்வார்கள். அதாவது யார் நம் குலத்தை சேர்ந்தவர்களோ அவங்க தான் இந்த ஞானத்தை என்ன பண்ணுவாங்க, புரிஞ்சிப்பாங்க. இந்த தர்மத்தின் ஸ்தாபனை எப்படி நிகழ்கிறது என்று பாருங்கள். மற்ற தர்மத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த நாற்று நடப்படுவது இல்லை. அவர்கள் மேலே இருந்து வர்றாங்க. வகு தோ ஊப்பர் சே ஆத்தேகே உனக்கே ஃபாலோயர்ஸ் பி ஆத்தே ரகத்தேகே. ஒரு இயேசு வாரார், ஒரு புத்தர் வாரார், மேலேருந்து வாரார்னா அவர்களுக்கு பின்னால் அவர்களை பின்பற்றக்கூடிய சீடர்களும் தொடர்ந்து வர்றாங்க. यह तो स्थापन करते हैं फिर सबको पावन बनाकर ले जाते हैं. அப்போ இயேசுவோ புத்தரோ அவங்க மேலே இருக்கிற பரந்தாமத்தில் இருக்கிற ஆத்மாக்களை, அவங்க தர்மத்தை சேர்ந்த ஆத்மாக்களை கீழே கொண்டு வர்றதுக்கு கருவியாக இருக்கிறாங்க. ஆனால் சிவபாபா இங்கே இருக்கிற ஆத்மாக்களை மேலே கூட்டிகிட்டு போகிறதுக்கு அவர் காரணமாக இருக்கிறார். அவர்கள் யாராலும், அதாவது மற்ற தர்ம தலைவர்கள் யாராலும் சத்கதி என்பது கொடுக்க முடியாது. சத்கதி தரும் வள்ளல் ஒரே ஒருவர்தான், அவருக்குத்தான் சத்குரு என்று சொல்லப்படுகிறது. பாரதத்தை சத்திய கண்டமாகவும் அவர்தான் ஆக்குகிறார். ராவணன் பொய் கண்டமாக்கி விடுகின்றான். தந்தை देवताओं के लिए भी झूठ, देवता बाप के लिए भी झूठ कह देते हैं, तब बाप कहते हैं हियर नो ईविल. தந்தையையும் பொய் என்று தேவதைகளையும் பொய் என்று கூறிவிட்டார்கள். ராவணன் அப்படி, உலகம் அப்படி இருக்கிறது, எல்லா சத்தியத்தையுமே பொய்யாக்கிடுச்சு. யாராவது கிளாஸில் ஒரே ஒருத்தன் ஹோம்ஒர்க் எழுதிட்டு வந்தான்னா எல்லா பசங்களும் முதல் வேலையை என்ன சொல்லுவாங்க, வாத்தியார்ட்ட வாயை திறந்து சொன்னேன், நீ முதல்ல வாயை மூடு. முதல்ல எல்லா பொய்யும் சேர்ந்து ஒரு உண்மையை என்ன பண்ணி விட்டுரும், அமுக்கி விட்டுரும். ஒரே ஒருத்தர் ஆஃபீஸில் லஞ்சம் வாங்கலைன்னா ஆளை அந்த ஆளை என்ன பண்ணி விட்டுருவாங்க, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுருவாங்க. இல்லை அவர் மேலே ஒரு கெட்ட பழியை தூக்கி போட்டுருவாங்க. அந்த ஆளை அமுக்கி விட்டால் போதும். அதனால் எது சத்தியமோ அந்த சத்தியத்தை எல்லாரும் சேர்ந்து என்னன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க,
பொய், தேவதையா பொய், கடவுளா பொய், அவங்களெல்லாம் பொய்ன்னு சொல்லிட்டோம்னா நாம் வசதியாக என்ன பண்ணிக்கலாம், வாழ்ந்துக்கலாம். பாபா சொல்கிறார், நான் சத்தியம் சொல்கிறேன், ஆனால் என்னையையும் பொய் என்று சொல்லி தேவதைகளையும் பொய் என்று கூறிவிட்டார்கள். தப் பாப் ககத்தேகே. அதனால தான் பாபா சொல்கிறார், ஹியர் நோ ஈவில், கெட்டதை காது கொடுத்து கேட்காதீங்க. இன்கோ ககா ஜாத்தாக வேசியாலை. இந்த உலகத்துக்கு பேரே வேசியாலயம் என்று சொல்லப்படுகிறது. சத்தியுகம் சிவாலயம். மனிதர்கள் சிறிதும் புரிந்து கொள்வதில்லை. அவர்கள் தங்கள் பாதையிலேயே நடந்து கொண்டிருக்கிறார்கள். எவ்வளவு சண்டை சச்சரவுகள் நடந்து கொண்டே இருக்கின்றன. பச்சே மாக்கோ பதி ஸ்திரீகோ மார்னேமி நகி தேரி நகி கர்த்தே. குழந்தை தாயையோ அல்லது கணவன் மனைவியையோ அடிப்பதில் கொலை செய்வதில் காலம் தாழ்த்துவது இல்லை. ஏக் தோக்கோ காட்டே ரகத்தேகே. ஒருவர் மற்றவரை வெட்டி சாய்த்து கொண்டு இருக்கிறார்கள். பச்சா தேக்தாகே பாப்புக்கே பாஸ் பகுத் தன்கே தேத்தா நகி தோ மார்னே மேபி தேரி நகி கர்த்தே. பையன் பார்க்குறான், அப்பா பணம் தாராரா இல்லையா, நிறைய சொத்து வச்சிருக்கிறார், தரலைன்னா கொல்றதுக்கும் அவன் காலம் தாழ்த்துவதே இல்லை. கைசே கந்தி துனியாக. எவ்வளவு அழுக்கான உலகம் இது. இப்பொழுது நீங்கள் என்ன ஆகி கொண்டிருக்கிறீர்கள்? உங்களுடைய லட்சியம் குறிக்கோள் உங்கள் முன்னே நிற்கிறது. நீங்களோ இதை மட்டும்தான் கூறி வந்தீர்கள். ஹே பதித்த பாவனா, வந்து எங்களை பாவனமாக்கு. இப்படி ஒரு நாளும் சொன்னதே இல்லை, எங்களை உலகத்துக்கு எஜமானன் ஆக்கு என்று. இறை தந்தை சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்கிறார் எனில் நமக்கு ஏன் சொர்க்கம் கிடைக்காது? பிறகு ராவணன் உங்களை நரகவாசி ஆக்கி விடுகின்றான். கல்பத்தினுடைய ஆயுளை லட்சக்கணக்கான வருடமாக கூறிவிட்டதால் எல்லாமே மறந்து போய்விட்டது. தந்தை கூறுகிறார், நீங்கள் சொர்க்கத்தின் எஜமானராக இருந்தீர்கள், இப்பொழுது சக்கரம் சுற்றி வந்து நரகத்துக்கு எஜமானனாகி இருக்கிறீர்கள். மீண்டும் தந்தை உங்களை இப்பொழுது உலகத்துக்கு எஜமானனாக்குகிறார். அவர் கூறுகிறார், இனிமையான ஆத்மாக்களே, குழந்தைகளே, தந்தையை நினைவு செய்யுங்கள். நீங்கள் தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானம் ஆகிவிடுவீர்கள். தமோ பிரதானம் ஆகுவதற்கு அரை கல்பம் எடுத்துக்கொண்டது. ஆனால் பாபா சொல்கிறாங்க, பல்கி சாராகி கல்பகே. அது மட்டும் இல்லை, முழு கல்பம்னு கூட சொல்லலாம். நாம் தமோ பிரதானம் ஆகிறதுக்கு மொத்த கல்பமும் தேவைப்பட்டுச்சு. ஏன்னா கலை நாள்ல இருந்தே குறைய ஆரம்பிச்சிடுச்சு. சத்தியுகத்தில் வந்தாச்சு அப்படின்னாலே கலைகள் படிப்படியாக என்னவாயிடுச்சு, குறைய ஆரம்பிச்சிடுச்சு. இந்த நேரத்திலேயோ எந்த ஒரு கலையுமே இல்லை. நான் குணமற்றவன், எனக்கு எந்த நற்குணமும் இல்லை என்று பாடுகிறார்கள். எவ்வளவு தெளிவான அர்த்தம் உடையது இது. இங்கேயோ நிர்குண பாலக் என்ற ஒரு இயக்கம் கூட இருக்கிறது. பாலகர்களிடம் எந்த ஒரு அவகுணமும் இருப்பதில்லை. அதனால குழந்தை களங்கமில்லாததுன்னு சொல்றோம். அவங்க என்ன சொல்றாங்கன்னா நிர்குண் அப்படின்னே சொல்றாங்க. அதுக்கு நல்லது கெட்டது கூட தெரியாது. நிர்குண், குழந்தையை நிர்குண் என்றும் சொல்றாங்க. ஆனா உண்மையிலேயே பாலக்குக்கோ மகாத்மா சேபி ஊஞ்சி ககா ஜாத்தாக. அந்த குழந்தையை மகாத்மாவை காட்டிலும் உயர்ந்ததாக கருதப்படுகிறது. நிர்குணம்னு சொல்லிடுறோம், ஆனால் அதே நேரத்தில் குழந்தை மகாத்மாவுக்கும் மேலாக கூறப்படுகிறது. காரணம் ஒன்றே ஒன்று தான், குழந்தைகளிடத்துல விகாரம் என்றால் என்னவென்றே தெரியாது, விகாரம் கிடையாது. மகாத்மாக்களுக்காகவது விகாரம் தெரிந்து பிறகு வெளியிலே வந்திருப்பாங்க. बाबा சொல்றார், महात्माओं को तो विकारों को पता रहता है तो अक्षर भी कितना रॉन्ग बोलते हैं. அதனால தான் அவங்க சொல்ற வார்த்தை கூட எவ்வளவு தவறாக மாறிவிடுகிறது. மாயா முற்றிலும் தவறானவர்களாக ஆக்கிவிட்டது. கீதை கூட படிக்கிறாங்க, சொல்லவும் செய்கிறாங்க. இறைவனுடைய மகா வாக்கியம் காமம் மகா சத்ரு, இது ஆதிமத்திய அந்திமம் துக்கம் தரக்கூடியது என்று இருந்த போதும் தூய்மை ஆகுவதில் எத்தனை தடை ஏற்படுத்துகிறார்கள். குழந்தைகளுக்கு திருமணம் செய்ய வைக்கவில்லை என்றால் எவ்வளவு சச்சரவுகளை ஏற்படுத்தி விடுகிறார்கள். பாபா சொல்றாங்க, குழந்தைங்களாகி நீங்க ஸ்ரீமத் படி நடக்க வேண்டும். जो फूल बनने का नहीं होगा, फूल बनने का नहीं होगा, कितना भी समझाओ कभी नहीं मानेगा.
எல்லா ஆத்மாக்களும் மலராகிறது இல்லை. யாருக்கு மலர் ஆகணும்னு இல்லையோ அவங்களுக்கு நீங்கள் எவ்வளவு புரிய வச்சாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். கஹா பச்சே ககத்தேகே ஹம் ஷாதி நகி கரேங்கே तो माँ बाप कितने अत्याचार करते हैं. சில வீட்டில் அப்பா அம்மா கல்யாணம் பண்ணி வச்சே தீரணும்னு நிற்கிறாங்க. சில இடத்துல குழந்தைங்க எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சே ஆகணும்னு ஒத்த காலம் நிற்கிறாங்க, சிரமப்படுத்துகிறாங்க. அம்மா அப்பா பிள்ளைங்களை கஷ்டப்படுத்துகிறாங்க. சில இடத்துல பிள்ளைங்க அம்மா அப்பாவை கஷ்டப்படுத்துகிறாங்க. காரணம் இது ராவண ராஜ்யம். தந்தை கூறுகிறார், எப்பொழுது ஞான யஜ்ஞத்தை யாகத்தை வேள்வியை நான் படைத்தேனோ அப்பொழுதே அநேக விதமான தடைகள் ஏற்பட்டன. 3 அடி நிலம் கூட உங்களுக்கு கிடைக்கவில்லை. தும் சிறப் பாப்பிக்கு மத்துப்பர் யாதுக்கர் பவித்திர பந்தேயோ, நீங்கள் தந்தையின் பாதையின்படி நடந்து தந்தையை நினைவு செய்து தூய்மையாகுகிறீர்கள், அவ்வளவுதான். வேறு எந்த சிரமமும் உங்களுக்கு கொடுக்கப்படவே இல்லை. தன்னை ஆத்மா என புரிந்து நினைவு செய்தால் மட்டுமே போதும். எப்படி நீங்கள் ஆத்மா இந்த சரீரத்தில் அவதாரம் செய்தீங்களோ அதே போலத்தான் தந்தையும் அவதாரம் செய்திருக்கிறார். ஆனால் ஆமை அவதாரம், மீன் அவதாரம் என்றெல்லாம் எப்படி இருக்க முடியும்? இதெல்லாம் எவ்வளவு நிந்தனை! அவங்க சொல்லிட்டாங்க, கல்லிலையும் முள்ளிலையும் பகவான் இருக்கிறார் என்று. பாபா கூறுகிறார், எனக்கும் தேவதைகளுக்கும் எவ்வளவு நிந்தனை செய்கிறார்கள். நான் இங்கு வரத்தான் வேண்டியிருக்கிறது. குழந்தைகளாகிய உங்களுக்கு மீண்டும் ஆஸ்தி தருகின்றேன். நான் ஆஸ்தி தருகின்றேன், ராவணன் சாபம் தருகின்றான். இதெல்லாம் ஒரு விளையாட்டு அப்படின்றார். ஒருத்தர் வரம் கொடுப்பார், இன்னொருத்தர் சாபம் கொடுப்பார். இதெல்லாம் என்னதாமா? ஒரு விளையாட்டு. யார் ஸ்ரீமத் படி நடக்கவில்லையோ புரிய வைக்கப்படுகிறது, அவர்களுடைய அதிர்ஷ்டம் உயர்ந்ததாக இல்லை. ஸ்ரீமத் படி யார் நடக்கலையோ அவங்களுக்கு புரிய வைக்கப்படுகிற, அவங்களை பற்றி நாம் புரிஞ்சுக்கணும். அவங்களுக்கு அதிர்ஷ்டத்தில் இல்லை. தக்தீர் வாலே சவேரே சவேரே உட்டுக்கர் யாது கரேங்கே பாபாசே பாத்தே கரேங்கே. அதிர்ஷ்டசாலிகள் அதிகாலையில் எழுந்து நினைவு செய்வார்கள், தந்தையோடு உரையாடுவார்கள். அப்னேக்கோ ஆத்மா சமஜ் பாப்கோ யாது கரோ தோ விகர்ம விநாசகோ. தன்னை ஆத்மானு புரிஞ்சு தந்தை நினைவு செய்யுங்க, அப்போ விகர்மங்கள் விநாசம் ஆகும். குஷிகா பாராபி சடேகா, குஷியினுடைய அளவும் எல்லையும் அதிகரிக்கும். யார் பாஸ் வித் ஆனர் ஆகுவார்களோ அவர்கள்தான் ராஜ்யத்திற்கான தகுதி உடையவர்கள் ஆக முடியும். வெறுமனே ஒரு லக்ஷ்மி நாராயணன் மட்டும் ராஜ்யம் செய்வதில்லை, குலமே ராஜ்யம் செய்கிறது. அதாவது ராஜ்யத்தில் வந்துடுறாங்க. இப்பொழுது பாபா கூறுகிறார், தும் கித்தனா துச்ச ஸ்வச்ச புத்தி பந்தேவோ. முதல்ல நீங்கள் ஆத்மா எவ்வளவு துச்ச புத்தி உடையவராக இருந்தீங்க, இப்போ நீங்கள் எவ்வளவு ஸ்வச்ச புத்தி, சுத்தமான தூய்மையான புத்தி கொண்டவர்களாக ஆகுகிறீர்கள். இதற்கு சத்சங்கம் என்று சொல்லப்படுகிறது. சத்சங்கு ஏகி ஹோத்தாகே, சத்சங்கம் ஒன்றே ஒன்றுதான் உண்டு. ஜோ பாப் சச்சி சச்சி நாலேஜ் தே சச்சு கண்டுக்கா மாலிக் பனாத்தேகே. இந்த சத்சங்கத்தில் தந்தை உண்மையிலும் உண்மையான ஞானம் கொடுத்து சத்திய கண்டத்திற்கு எஜமானனாக ஆக்குகிறார். கல்பக்கே சங்கம் பருகி சத்துக்கா சங்கு மில்தாகே. கல்பத்தின் சங்கமத்தில் தான் சத்தியத்தினுடைய நட்பு சத்சங்கம் கிடைக்கிறது. சொர்க்கத்தில் எந்த விதமான சத்சங்கமும் இருக்காது. இப்போ நீங்க ஆன்மீக மீட்கும் படை வீரர்களாக இருக்கிறீர்கள். அபி துமுகோ ரூஹானி சால்வேஷன் ஆர்மி. தும் விஸ்வக்கா பேடா பார் கர்த்தேகோ. நீங்கள் உலகத்தின் படகை கரை சேர்க்கிறீர்கள். தும்கோ சால்வேஜ் கர்னே வாலா ஸ்ரீமத் தேனே வாலா பாப்பகே. பாபா சொல்றார், உங்களை மீட்டு எடுக்கக்கூடியவர் ஸ்ரீமத், உங்களுக்கு தரக்கூடியவர் தந்தை. துமாரி மகிமா பகுத் பாரீகே. உங்களுடைய மகிமை மிக உயர்ந்தது. பாபிக்கு மகிமா பாரதிக்கு மகிமா அபரம் அபாரகே. தந்தைக்கும் பாரதத்திற்கும் அளவே இல்லாத அபாரத்திற்கும் அபாரமான மகிமை இருக்கிறது. தும் பச்சோं की भी மகிமா அபரம் அபாரகே. பாரதம் மட்டும் இல்லை, பாபா மட்டும் இல்லை, குழந்தைங்களாகிய உங்களுக்கும் அபாரத்திலும் அபாரமான மகிமை இருக்கிறது. தும் பிரம்மாண்டு கேபி விஸ்வ கேபி மாலிக் பந்தேவோ.
பிரம்மாண்டத்திற்கும் உலகத்திற்கும் நீங்கள் எஜமானன் ஆகுகிறீர்கள். மே தோ சிறப் பிரம்மாண்டுக்கா மாலிக்கும். பாபா சொல்றார், நானும் வெறுமனே பிரம்மாண்டத்துக்கு தான் மாலிக், எஜமானன். பிரஜைகளும் கூட பாபா சொல்ற உங்களுக்கு இருக்கிறாங்க, நீங்க உருவாக்குறீங்க. பூஜையும் கூட உங்களுக்கு 2 விதமான ரூபத்தில் நடக்கின்றது. பாபா சொல்றார், நானும் தேவதை ஆகுவதும் இல்லை, ஆகவே எனக்கு இரட்டை பூஜை என்பது கிடையாது. உங்களிலும் கூட நம்பர்வார் புரிந்து கொள்கிறீர்கள், மேலும் குஷியில் புருஷார்த்தம் செய்கிறீர்கள். புருஷார்த்தம் செய்கிறதும் குஷியாக இருக்கிறதும் நம்பர்வார் புருஷார்த்தம் அனுசாரம். படிப்பில் கூட எவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது. சத்தியுத்தில் லக்ஷ்மி நாராயணுடைய ராஜ்யம் நடக்கின்றது. அங்கே மந்திரிமார்கள் இருக்க மாட்டார்கள். லக்ஷ்மி நாராயணன் அவர்களுக்கு பகவான் பகவதி என்று கூறுகிறோம். பிறகு அவர்களுக்கு என்ன மந்திரி அறிவுரை தருவது? எப்போ பதித்த ராஜாவாக ஆகிறாங்களோ அப்பொழுதுதான் மந்திரிகளெல்லாம் வைத்துக் கொள்கிறார்கள். இப்பொழுதோ பிரஜைகள் மீது பிரஜைகளின் ராஜ்யம் நடக்கின்றது. குழந்தைகளாகிய உங்களுக்கு இந்த பழைய உலகத்தின் மீது வைராக்கியம் ஏற்பட்டிருக்கிறது. ஞானம், பக்தி, வைராக்கியம். ஞானம் ஆன்மீக தந்தை மட்டும்தான் கற்றுத்தருகிறார், வேறு யாராலும் கற்றுத்தர முடியாது. தந்தை தான் பதீத்த பாவனன், அனைவருக்கும் சத்கதி தரும் வள்ளலாக இருக்கிறார். अच्छा, நல்லது. मीठे मीठे सिखलदे बच्चों प्रति माता पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. रूहानी बच्चों की रूहानी बाप को नमस्ते. धारणை செய்வதற்கு முக்கியமான சாரம், बाप की याद के साथ साथ आप समान बनाने की सेवा भी करनी है. தந்தையை நினைவு செய்வதோடு கூடவே தனக்கு சமமாக்கும் சேவையும் செய்யுங்கள். பிறரை தனக்கு சமம் ஆக்கும் சேவையும் செய்யுங்கள். சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம். தர்மம் வீட்டிலிருந்து ஆரம்பமாகுகிறது. சப்கோ பியார் சே சம்ஜானா ஹே. அனைவருக்கும் அன்போடு புரிய வைக்க வேண்டும். அனைவருக்கும் அன்பாக புரிய வைக்க வேண்டும். इस पुरानी दुनिया से बेहद का வைராகி பண்ணாகே. இந்த பழைய உலகத்தின் இருந்து எல்லைக்கப்பாற்பட்ட வைராக்கியம் கொண்டவர் ஆக வேண்டும். இந்த பழைய உலகத்திலிருந்து எல்லைக்கப்பாற்பட்ட வைராக்கியம் உடையவர் ஆக வேண்டும். ஹியர் நோ ஈவில், சி நோ ஈவில். தீயதை கேட்காதீர்கள், தீயதை பார்க்காதீர்கள். उस बेहद बाप के बच्चे हैं, वह हमें कारुण का खजाना देते हैं, इसी खुशी में रहना है. அந்த எல்லைக்கப்பாற்பட்ட தந்தையின் குழந்தைகள் நாம். அவர் நமக்கு குபேர கஜானாவை தருகின்றார். அந்த எல்லைக்கப்பாற்பட்ட தந்தைக்கு குழந்தைகள் நாம். அவர் நமக்கு குபேர கஜானா தருகிறார். இந்த குஷியில் இருக்க வேண்டும், இந்த खुशिயில் இருக்க வேண்டும். वरदानम हर संकल्प बोल और कर्म को फलदायक बनाने वाले रूहानी प्रभावशाली भव. वरदानम ஒவ்வொரு சங்கல்பம், பேச்சு, கர்மத்தை, ஒவ்வொரு சங்கல்பம், பேச்சு, வார்த்தை மற்றும் கர்மம், செயலை பலனளிக்கக்கூடியதாக ஆக்கும், பலன், லாபம், பழம் தரக்கூடியதாக ஆக்கும் ஆன்மீக பிரபாவசாலி ஆகுங்கள். ஆன்மீக பிரபாவம் கொண்டவர் ஆகுங்கள். ஆன்மீக பிரபாவம் கொண்டவர் ஆகுங்கள். जब भी किसी के संपर्क में आते हो तो उनके प्रति मन की भावना, स्नेह, सहयोग और कल्याण की प्रभावशाली हो. எப்பொழுது யாருடைய தொடர்பில் வந்தாலும், யாரை சந்தித்தாலும் அவர்களுக்காக உங்கள் மனதில் ஸ்நேகம், சகயோகம், கல்யாண், நன்மைக்கான பாவனையின் பிரபாவம் இருக்கட்டும்.
யாரை சந்தித்தாலும் யார் தொடர்பில் வந்தாலும் அவர்களுக்காக உங்கள் மனதின் பாவனை ஸ்நேகம், சகயோகம், நன்மை அளித்தல்கான பிரபாவம் கொண்டதாக இருக்கட்டும். பிரபாவம்னு அதனுடைய எல்லையை அதிகரிக்கணும். சில விளக்கு ஒரு சின்ன 1/2 மீட்டரில் தான் வட்டமாக இருக்கும். சில விளக்கு பார்த்தீங்கன்னா தெருக்கு ஃபுல்லாகவே வெளிச்சம் கொடுக்கும். சூரியன் தெரியும், நிலா தெரியும். அது எவ்வளவு தூரத்தில் இருந்துட்டு வெளிச்சம் கொடுக்குது. உங்களுடைய மனதில் வரக்கூடிய அந்த பாவனை ஸ்நேகம், சகயோகம், நன்மை செய்தலுக்கான பிரபாவம் கொண்டதாக இருக்கட்டும். ஹர்போல் கிசிக்கோ ஹிம்மத் உல்லாஸ் தேனேக்கே பிரபாவசாலிகோ. உங்களுடைய ஒவ்வொரு சொல்லும் யாருக்கேனும் தைரியத்தை, உற்சாகத்தை தரும் பிரபாவம் கொண்டதாக இருக்கட்டும். சாதாரண பாத்சீத் மே சமை ந சலா ஜாயே. சாதாரண பேச்சினில் உங்களுடைய நேரம் போய்விட வேண்டாம். சாதாரண பேச்சினில் உங்களுடைய நேரம் போய்விட வேண்டாம். ஐசேகி ஹர் கரம் ஃபலுதாயகோ. அதே போலவே நீங்கள் செய்யும் ஒவ்வொரு செயலும் பலனளிப்பதாக இருக்கட்டும். அது தனக்கோ அல்லது மற்றவருக்கோ பலன் தரக்கூடியதாக உங்களுடைய கர்மா இருக்க வேண்டும். தங்களுக்குள்ளேயும் ஒவ்வொரு ரூபத்தில் பிரபாவம் கொண்டவர்களாக ஆகுங்கள். நான் பிகேக்கு தான் இல்லை, பிகேக்கு மத்தியில் கூட நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்திக்கும் போது கூட ஒவ்வொரு ரூபத்திலையும், மனசுலையும், பேச்சிலையும், பாப்சர் கர்மத்திலையும் பிரபாவம் கொண்டவர்களாக ஆகுங்கள். சேவாமே ரூஹானி பிரபாவசாலி பனோ. சேவையில் ஆன்மீக பிரபாவம் கொண்டவராக ஆகுங்கள். அப்பொழுதுதான் தந்தையை பிரத்யக்ஷம் செய்வதற்கு நிமித்தமாக முடியும். அப்பொழுதுதான் தந்தையை பிரத்யக்ஷம் செய்வதற்கு நிமித்தமாக முடியும். ஸ்லோகன் ஐசி சுப சிந்தக் மணி பனோ ஜோ ஆப்பிக்கி கிரணோ விஸ்வக்கோ ரோஷன் கர்த்தி ரகே. உங்களுடைய கிரணங்கள், ஸ்லோகன் பாபா சொல்றாங்க, உங்களது கிரணங்கள் உலகத்திற்கு ஒளி வழங்குவதாக இருக்கும்படி, உலகத்திற்கு ஒளி வழங்குவதாக இருக்கும்படி சுப சிந்தனையின் மணி ஆகுங்கள். சுப சிந்தக்க மணி ஆகுங்கள். உங்களுடைய ஒளி உலகத்தையே பிரகாசிக்க செய்யும்படி சுப சிந்தனையின் மணியாக ஆகுங்கள். சுப சிந்தனை பண்ணிட்டு இருந்தா போதாது, சுப சிந்தனையின் மணியாக ஆகுங்கள். அவ்யக்தை சாரா சங்கல்ப சக்தியை சேமிப்பு செய்து சிரேஷ்ட சேவைக்கு நிமித்தமாகுங்கள். சங்கல்ப சக்தியை சேமிப்பு செய்து சிரேஷ்டமான சேவைக்கு நிமித்தமாகுங்கள். நேரத்தின்படி சீத்தலத்தாக்கி சக்தி துவாரா, குளிர்ந்த தன்மையின் சக்தி மூலமாக ஹர் பரஸ்திதியுமே अपने संकल्पों की गति को बोल को शीतल और தைரியவத் बनाओ. சூழ்நிலையின்படி பாபா சொல்ற ஒவ்வொரு சூழ்நிலையிலும் தனது சங்கல்பத்தின் வேகத்தை, பேச்சினை குளிர்ச்சி உடையதாக, பொறுமையுடையதாக ஆக்குங்கள். அவர் சொல்றாங்க, ஒவ்வொரு சூழ்நிலையிலேயுமே உங்களுடைய சங்கல்பத்தின் வேகத்தை, பேச்சினை குளிர்ச்சி உடையதாகவும் பொறுமையுடையதாகவும் ஆக்குங்கள். ஒருவேளை சங்கல்பத்தினுடைய வேகம் அதிகமாகும் என்றால் நேரம் அதிகம் விரயமாகும். நேரம் அதிகம். ஒரு 2 வரியில் சொல்லுவாங்க, ஒருத்தர் வந்து டான்ஸ் கற்றுக்கணும் அப்படின்னு போனாராமா. டான்ஸ் கற்றுக்கிறதுக்கு 6 மாதம் ஆகும் அப்படின்னாங்களாமா. சீக்கிரம் கற்றுக்கணுன்னா அதுக்கு என்ன வழி? சீக்கிரம் கற்றுக்கணுன்னா 1 வருஷம் ஆகும் அப்படின்னாராமா. அதை பேமெண்ட் விஷயமா சொல்லுவாங்க. 10 நாளில் கற்றுக்கணுன்னா 100 ரூபா, ஒரே நாளில் கற்றுக்கணுன்னா 2 லட்சம் ரூபான்னு சொல்கிற மாதிரி. அதாவது நீங்கள் வேகப்படுத்த அந்த கலையை உருப்படியாக என்ன பண்ண முடியாது, கற்றுக்க முடியாது. இப்போ கலைன்னா அதை பொறுமையாக தான் என்ன பண்ண முடியும், கற்றுக்க முடியும். நீங்கள் வேகப்பட்டீங்கன்னா அது சொதப்பி போயிடும். ஆத்திரத்தில் அண்டாவுக்குள்ளே கூட கை போகாது. அண்டாவுக்கு வாய் பெருசு தான். நீங்கள் அவசரப்பட்டீங்கன்னு பாபா சொல்கிறார், உங்கள் சங்கல்பம் ஸ்பீடாக போச்சு, உங்கள் வார்த்தை ஸ்பீடாக போச்சு அப்படின்னா பாஸ் உங்கள் டைம் வேஸ்ட்டு. அந்த காரியமும் என்னவாகாது, வெற்றியுடையதாகாது. பாபா சொல்றார், எண்ணங்களின் அதிவேகம் நேரத்தை விரயமாக்கும். கண்ட்ரோலில் இருக்காது, அது உங்களுடைய கண்ட்ரோலே இருக்காது. ஆகவே சீத்தலத்தா சக்தியை தாரணை செய்து குளிர்ந்த தன்மையை தாரணை செய்து கொள்ளுங்கள். அப்பொழுது வீண் ஆகுவதிலிருந்து காப்பாற்றப்படுவீர்கள். அதாவது வீணாகாமல் காப்பாற்றிக்கலாம்.
यह क्यों क्या ऐसा नहीं वैसा इस व्यर्थ की फास्ट गति से छूट जाएंगे. இந்த ஏன் எதற்கு எப்படி அப்படி என்றெல்லாம் இல்லாமல் பாபா சொல்றார், வீணான் இதில் இந்த வேகத்திலிருந்து பொதுவாக எப்போ வேகம் எடுக்கிறோம், ஏன் எதுக்குன்னு கேட்டுட்டு இருக்கும்போது, ஏன் எதுக்குன்னு சொல்லும் பொழுது அது ஸ்பீட் எடுத்துருது. இது இப்படித்தான் அப்படின்னு சொல்லும் பொழுது தான் எது நடந்தாலும் சரி, நம்ம யாரை பார்த்தாலும் சரி, ஏன் எதுக்கு அப்படின்னு போகாமல் இது இப்படித்தான் இதை புரிஞ்சுக்கும் போது, இந்த ட்ராமா இப்படித்தான் அமைக்கப்பட்டிருக்கிறது புரிஞ்சுக்கும் போது வீணானவற்றினுடைய அதிவேகத்திலிருந்து தப்பித்து விடுவீர்கள். வீண் சிந்தனை ஓட்டத்திலிருந்து நீங்கள் உங்களை காப்பாற்றிக் கொள்வீர்கள். ஸோ பாபா சொல்றார், இனிமையான குழந்தைகளே, தன் மீது தானே கருணை காட்டிக் கொள்ளுங்கள். தந்தை தரும் ஸ்ரீமத் படி நடந்து கொண்டே இருங்கள். தந்தையினுடைய ஸ்ரீமத். குழந்தைகளை நேரத்தை வீணாக்காதீர்கள், சரியான செயலை செய்யுங்கள். அதிர்ஷ்டசாலி குழந்தைகளினுடைய முக்கிய தாரணா என்னவாக இருக்கும்? அதிர்ஷ்டசாலி குழந்தைகள் அதிகாலையில் எழுந்து தந்தையை மிகுந்த அன்போடு நினைவு செய்வார்கள். தந்தையுடன் மிக மிக இனிமையிலும் இனிமையாக உரையாடல் செய்வார்கள். ஒரு பொழுதும் அவர்கள் தங்களிடம் கருணையற்றவர்களாக நடந்து கொள்ள மாட்டார்கள். அவர்கள் பாஸ் வித் ஆனர் ஆகுவதற்கான புருஷார்த்தம் செய்து தனக்கு ராஜ்ய திலகத்தை கொடுத்து கொள்வார்கள். ஓம் சாந்தி.